ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட்டி vlog சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போறது லாஸ்ட் ஒன், வாழ்வும் வளமும். பண்டைய கால தமிழர்களின் வாழ்வியல் முறையையும் அவங்க பயன்படுத்தும் பொருட்களையும் இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில அமைக்கப்பட்டதான் இந்த கீழடி அருங்காட்சியம். இந்த கீழடி அருங்காட்சியத்துல குழந்தைகள், பொதுமக்கள்லாம் மிக ஆர்வமாகவும் அந்த தொல்லியல் பொருட்களை எல்லாம் ரசிச்சுட்டு போறாங்க. அதை பார்க்கும் போதே நமக்கே வியப்பூட்டும் வகையில இருந்துச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது மெய்நிகர் காட்சி கூடம். அதாவது தங்களோட பேரை இந்த தொடுதிரையில எழுதுனா தமிழ் எழுத்துல இந்த நம்மளோட பேரை காண்பிக்கும். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. கீழடி அருங்காட்சியத்துல இருக்கக்கூடிய தொல் பொருட்களை வெளி மாநிலங்கள், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் பாக்குற அளவுக்கு QR கோடுகளை பயன்படுத்தி கண்டு ரசிக்கிற வகையில ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதே நம்மளுக்கு கேட்கும் போதே ரொம்ப வியப்பூட்டும் வகையில இருந்துச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது குறியீடுகள். பண்டைய காலத்துல 1000க்கும் மேற்பட்ட குறியீடுகள் நம்மளோட கீழடி அருங்காட்சியத்துல இருக்கு. 60க்கும் மேற்பட்ட தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கண்டெடுக்கப்பட்டாங்க. இதுல தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளோட எண்ணிக்கை நிறைய இருந்துச்சாம். பானை ஓடுகள்ல குவீரன், ஆதன் போன்ற தனிநபரோட பெயர் பொறிக்கப்பட்டுச்சு. அதன் வாயிலா என்ன நினைச்சாங்கன்னா பல்வேறு பிரிவினரும் கல்வி அறிவு பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. இதுல கயை என்ற தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நல்ல தரத்தில் உள்ள செவ்வண்ணம் பூசப்பட்ட மண்பாண்ட ஓடுகள் 1.87 மீட்டர் ஆழத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உடைச்சு காணப்பட்டிருக்கு. அதனால அதிகமான தமிழ் எழுத்துக்களும் இடம்பெற்றிருந்திருக்குமா. ஏன்னா ஒவ்வொரு பானை ஓடுகளையும் ஒவ்வொரு பேர்கள் இருந்துச்சு. தீ, ஆதா அப்படின்னு ஒவ்வொரு பேருமே இருந்துச்சு. அந்த பேரையே பார்க்கும்போதே நமக்கு வியப்பூட்டும் வகையில இருந்துச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈம சின்னங்கள். ஈம சின்னங்கள்னா என்னன்னா பண்டைய காலத்திலேயே இறந்தவங்களை புதைக்கவும் செய்வாங்களாம், எரிக்கவும் செய்வாங்களாம். அந்த 2 பழக்க வழக்கங்களுமே இருந்துச்சாம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா தாலியில வச்சு புதைப்பாங்களாம். அதாவது முதல் நிலை என்னன்னா இறந்தவங்க உடலை அப்படியே வைக்காம அந்த தாலியில நேரடியா புதைப்பாங்களாம். 2ஆம் நிலை என்னன்னா திறந்த வெளியில வச்சு அந்த சடலத்தை, எலும்புகளை எல்லாம் எரிச்சிட்டு மீதி என்ன அந்த எரிச்சதுல கிடக்குதோ அந்த எலும்புகளை எடுத்து தாலியில புதைச்சு வைப்பாங்களாம். அவங்கள இறந்தவங்களோட நினைவாக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருளை அந்த தாலியில வச்சு புதைப்பாங்களாம். அப்படி அவங்களுக்கு பிடிச்ச பொருள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வைப்பாங்க போல. பொதுவா பழங்காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மூலிகை பொருட்கள் தான் வைப்பாங்களாம். ஏன்னா அந்த உடல் அழுகி போகாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூலிகை பொருட்கள் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னோட அத்தை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி குறியீடுகள், நடுக்கற்கள், அப்புறம் காடுவி அப்படி போன்ற பொருட்கள்லாம் அங்க வச்சிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப வியப்பூட்டும் வகையில இருந்துச்சு. கருப்பு சிவப்பு குவளை, கிண்ணம், சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட பானை, அப்புறம் குடுவைனா இருந்துச்சு. குடுவையில திரவ பொருட்கள் சேமிக்கும் கலனா, கிண்ணம் திரவ பொருட்கள் சேமிக்கும் கலனா, குவளை திரவ பொருட்களை மட்டும் சேமிக்கும் கலனா, பட்டில்லாம் உணவு உட்கொள்ளும் கலன் போட்டிருந்துச்சு. சுடுமண் பொம்மைகள் சிறு பிள்ளைகள் விளையாட பழங்காலத்துல சுடுமண்ல பொம்மை செஞ்சிருக்காங்க. அதுல மனித உருவங்கள், ஆண் உருவங்கள், பெண் உருவங்கள் அப்படின்னு சொல்லி உடற்பகுதி உருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருவங்கள் விலங்குகளோட உருவங்கள், காளை உருவங்கள்லாம் இருந்துச்சு. அதை பார்க்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதோட கீழடி அருங்காட்சியம் வீடியோ முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா நீங்களும் கீழடிக்கு போயிட்டு வாங்க.